விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஆசிய கிண்ணம் நிறைவுக்கு வந்தும் அதன் பின்னரான சர்ச்சைகள் தீர்ந்த பாடில்லை. இப்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலினுடைய ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய கூட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஏராளமான முரண்பாட்டு நிலைகளோடு தான் கூட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திலே என்ன நடந்திருக்கிறது என்கின்ற விவரங்களை இந்த காணொலியில் உங்களுக்கு விரிவாக பகிரப் போகிறேன். நான் தில்லையம்பலம் தரணிதரன். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். என்ன விஷயம் என்று சொன்னால், ஆசிய கிரிக்கெட் பேரவை ACC நடத்தியிருந்த ஆசிய கிண்ண தொடர் துபாய் இறுதிப் போட்டி நிறைவுக்கு வந்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை. இறுதிப் போட்டியின் போது ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய தலைவர், பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர், இது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொசின் நக்வி, இவர்தான் அந்த பதவியிலே இருக்கிறார். இவரிடம் இருந்து நாங்கள் ட்ரோபியை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்தியா அடம் பிடித்தது. அங்கிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது இந்திய அரசோ அல்லது BCCIயோ இது தொடர்பிலே பெரிதான தீர்மானங்களோடு இருக்கவில்லை. ஆனால் வீரர்கள் ஒத்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக செய்திகள் வருகின்றன. சூரியகுமார் யாதவ் சொல்லி இருந்தார் அப்படி என்று சொன்னால், அவர் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருடைய கைகளில் இருந்து கிண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு விரும்பவில்லை. நாங்கள் எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று எங்களுடைய டோர்களை பூட்டிவிட்டு நாங்கள் அங்கே இருக்கவில்லை. நாங்கள் மைதானத்திலே தான் நாங்கள் இருந்தோம். பரிசளிப்பு விழாவிற்காக நாங்கள் ட்ரோபியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அவளோடு காத்திருந்தோம். ஆனால் ஒரு சில தரப்பினர் ட்ரோபி மெடல்ஸோடு வெளியே சென்று விட்டார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், நாங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவரிடம் இருந்து நாங்கள் அதாவது ACC தலைவரிடம் இருந்து நாங்கள் ட்ரோபியை பெற்றுக்கொள்ள மாட்டோம். எமிரேட்ஸ் கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் காலிட் அல் ஜரூனி அல்லது பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் அமீனுல் இஸ்லாம், இவர்கள் இருவரில் ஒருவரிடம் இருந்து நாங்கள் ட்ரோபியை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருந்தோம். ஆனால் மொசின் நக்வி தன்னிச்சையாக தான் ட்ரோபியை வழங்குவேன், ஹைராக்கியினுடைய அடிப்படையில், விதிமுறைகளின் அடிப்படையில் அவர் தலைவராக இருக்கின்ற போது அவருடைய கைகளால் தான் ட்ரோபி ஒப்படைக்கப்பட வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரும் அதிலே விட்டுக் கொடுக்கவில்லை. இந்திய கிரிக்கெட் வீரர்களும் விட்டுக் கொடுக்கவில்லை. இதனால் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டு நிலை உருவானது. இப்போது ஆசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய கூட்டம் இன்று துபாயிலே மாலை வேளையிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டத்திலும் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான் பார்க்கப்பட்டிருக்கின்றன. மொசின் நக்வி தலைமையிலே கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மொசின் நக்வி தலைமையிலே நடைபெற்றிருக்கின்ற கூட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி இருவர் ஆன்லைன் மூலமாக, காணொளி மூலமாக அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதும், நேராக கூட்டத்திலே பங்கெடுக்கவில்லை. ராஜீவ் சுக்லா, இவர் எக்ஸிகியூட்டிவ் போர்டு மெம்பராக இருக்கிறார் இந்திய கிரிக்கெட் சபை சார்பிலே. அதே போன்று ஆஷிஷ் ஷெலார் BCCI எக்ஸ் ஆஃபீசியோ போர்டு மெம்பராகவும் இருக்கிறார். இவர்கள் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்திலே இந்திய கிரிக்கெட் சபையை பிரித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்கள். இவர்கள் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதிலே ஆசிய கிண்ணத்தை வென்ற, அதாவது ஆசிய கிண்ண போட்டிகளுக்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்ற கூட்டம் என்கின்ற காரணத்தால் ஒரு சம்பிரதாய பூர்வமாக கிண்ணத்தை வெற்றி கொண்டிருக்கின்ற அணிக்கு நன்றி வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை. அதை மொசின் நக்வி செயற்படுத்தவில்லை. அவர் வேண்டுமென்றே அந்த வாழ்த்துக்களை கூறுவதை தவிர்த்தார் என்று சொல்லியும் செய்திகள் வருகின்றன. இதே நேரத்தில் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தை புதிதாக இணைய போகின்ற நேபாள், மங்கோலியா ஆகியவற்றை வாழ்த்தி வரவேற்றிருப்பதோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த மொசின் நக்வி இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை என்கின்ற கதைகள் இப்போது ஊடகங்கள் மூலமாக வெளிவருகின்றன. இது மாத்திரமல்லாமல் இந்திய வீரர்களுக்கு கிண்ணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நீங்கள் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்திடம், நீங்கள் இது உங்கள் தனிப்பட்ட சொத்து கிடையாது, நீங்கள் உங்களோடு எடுத்து போவதற்கு இது ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்திலே நீங்கள் அலுவலகத்திலே இந்த ட்ரோபியை வைக்க வேண்டும், இந்தியர்களுக்கு கையளிக்க வேண்டும் என்கின்ற விதமான கருத்துக்கள் வருகின்ற போது அதில் அவர் விடாப்பிடியாக இருக்கிறார் மொசின் நக்வி. எப்படி என்று சொன்னால், இதை ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாக வைத்து ட்ரோபி கையளிக்கப்படும், மற்றபடி இதிலே மாற்று நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது என்று சொல்லி அவருடைய தரப்பு கருத்துக்கள் வருகின்றன என்று சொல்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் சபையை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு எப்போது இந்த ட்ரோபி கையளிக்கப்படும் என்பது தொடர்பிலே அவர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். ஏற்கனவே இது ICC மட்டத்துக்கு சென்றிருக்கிறது. ACC தலைவராக இருந்த ஜெய் ஷா கடந்த 2024 ஜூலையிலே அவர் பதவி விலகினார். அவர் ICC சேர்மனாக இருக்கிறார்.
ஐசிசியினுடைய கூட்டம் வருகின்ற நவம்பர் மாதத்தில் இடம்பெறப் போகிறது. ஆகவே அங்கேயும் இந்தியா சார்பில் நிலைப்பட்ட முக்கியமானவர் ஜெய்ஷா உங்களுக்கு தெரியும் யார் என்பது. பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய கட்சி, பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் அமித்ஷாவினுடைய மகன் தான் ஜெய்ஷா. ஆகவே இந்திய அரசியலை எப்படி இந்திய அரசியலினுடைய அஜெண்டாவிற்கு ஏற்ற விதத்திலே ஜெய்ஷா நடத்துவார் என்பது எல்லாம் உங்களுக்கு புரிந்த விஷயம். அப்படி இருக்கின்ற போது இந்திய கிரிக்கெட் சபையினுடைய ஒட்டுமொத்தமான அதிகார பலமும் ஐசிசியிடம் இருக்கிறது. ஜெய்ஷா இந்தியாவிற்கு சார்பாக செயற்படுவதற்குரிய வாய்ப்புகள் தான் இருக்கும். இதிலே என்ன நடவடிக்கைகள் வரப்போகிறது நவம்பர் மாதம் என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயம். இப்போது மொஹ்சின் நக்வியிடம் இருந்து வருகின்ற கதைகளை பார்த்தால் ட்ரோபி கையளிக்கப்படுவதிலே மாற்றம் கிடையாது. இந்தியர்கள் வரட்டும், இந்திய அணி தலைவர் வரட்டும், துபாயிலே வைத்து என்னுடைய கைகளால் ட்ரோபியை கையளிப்பேன் என்பதுதான் அவருடைய இப்போது வரைக்குமான வாதமாக இருக்கிறது. ஒரு இழுபறியான ஒரு நிலையிலே தான் இது இருக்கிறது. இதனை தீர்த்து வைப்பதற்கான பொறுப்பு 5 கிரிக்கெட் சபைகளோடும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 5 ஏசிசியினுடைய மிக முக்கியமான 5 டெஸ்ட் விளையாடுகின்ற நாடுகள் இந்தியா பிசிசிஐ, அதே போன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை பிசிபி, இலங்கை கிரிக்கெட் சபை, ஸ்ரீலங்கா கிரிக்கெட், பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை, அதே போன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை ஆகிய 5 டெஸ்ட் விளையாடுகின்ற நாடுகளினுடைய முக்கியஸ்தர்கள் இதனை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்போது பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் புரியாத புதிர். 2 நாட்களாகி இருக்கிறது. இதுவரைக்கும் இந்தியர்களிடம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியும், அதாவது ஆசிய கிண்ணத்துக்கான சாம்பியன்ஸுக்கான ட்ரோபியும், அதே போன்று மெடல்ஸும் கையளிக்கப்படவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. தொடர்ச்சியான இழுபறி நிலையிலே தான் இந்த விடயங்கள் இருக்கின்றன. இந்த கூட்டம் தீர்மானம் இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி அது தொடர்பான விவரங்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கின்றேன். உங்கள் கருத்துக்களும் வந்து சேரட்டும்.